வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் 27வது பாடல். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே என்பது அருணகிரியார் அருளிய கந்தர் அனுபூதிப் பாட்டு. இந்த வாழ்க்கை மழைக்காலத்து மின்னல் போல ஒரு நொடியில் தோன்றி அழிவதைப் போன்றதாகும். எல்லாம் அறிந்திருந்தும் எல்லாம் தெரிந்திருந்தும் நாம் அதை கண்டு வாடிப்போகிறோமா? உலகின் நிலையாமையை கருதி நாம் ஓய்ந்து போகிறோமா? அல்லது ஓடி ஓடி மாய்ந்து மாய்ந்து சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறோமா என்றால், எல்லாவற்றையும் தெரிந்திருந்தும் நிலையில்லாத வாழ்க்கை என்று தெரிந்திருந்தும் நிலையில்லாத பொருள்களையே சேர்க்க ஓடுகிறோம். சித்தமென்னும் பவ்வத்து திரைகடலில் வாழ் துரும்பாய் நித்தம் அலையாமல் நின் அருளில் நிற்கும் நாள் எந்நாளோ என்று தாயுமானவர் பாடுவோம். நித்தமும் அலையாது மனம் அலையாது இருக்கின்ற நிலையை உன் திருவடியை நினைக்கின்ற நாள் எனக்கு எப்போது வாய்க்கும் பெருமானே என்று தாயுமானவர் கேட்பது போல இவரும் கேட்கின்றார். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ. இந்த விதியின் பயன் காரணமா? விதி என்னுடைய மதியை மறைக்கின்றதா என்றால் ஆம். அந்த மதி மறைக்கின்றதனால்தான் விதியை நினைத்து நாம் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு வேறு வேறு பொருள்களில் நாடிச் செல்கின்றோம். நிலையில்லாத பொருள்களில் நாடிச் செல்கின்றோம். நீரில் குமிழி இளமை, நெடுநீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நிறை செல்வம், நீரில் எழுத்தாகும் வாழ்க்கை நமரங்காள் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று என்பது குமரகுருபரர் காட்டிய நீதி நெறி விளக்கு. நீரில் எழுகின்ற குமிழியைப் போன்றது நம்முடைய இளமை பருவம். நம்முடைய நிறை செல்வமெல்லாம் கடல் அலையைப் போல ஓங்கி உயர்ந்து திரும்பவும் கீழே வீழ்ந்துவிடும். நம்முடைய யாக்கை எடுக்கின்றதே வாழ்க்கை, அது நீரில் எழுதிய எழுத்து போல அக்கணமே மறைந்து போகும் தன்மைதான். அவற்றையெல்லாம் மறந்து இறைவனை வழுத்தாமல் இருக்கின்றாயே, வாழ்த்தாமல் இருக்கின்றீர்களே மனிதர்களே. எம்பிரானுடைய மன்றத்திலே அம்பலத்திலே அம்பலவாணனை சென்று தொழாமல் இருப்பது சரியா? இறைவனை தொழுவதுதான் சரியான பேரின்பம் என்பதை உணராமல் இருக்கின்றீர்களே என்று குமரகுருபரர் கேட்பது போல, எல்லாம் அறிந்திருந்தும் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு என்று தெரிந்திருந்தும் நாம் அந்த மயான வைராக்கியம் போல நாம் கற்பகோடி ஆண்டுகள் வாழ்வோம் என்று நினைத்து பொன்னென்றும் மணியென்றும் கண்ணென்றும் நிலமென்றும் நீச்சென்றும் வாங்கி அடுக்கிக் கொண்டே போகிறோம். இவற்றால் நம்முடைய மதி இழந்து விதியின் பயனாக இந்த நிலையற்ற வாழ்விலேயே உழன்று கொண்டிருக்கிறோமே என்று ஆதங்கப்படுகின்றார் அருணகிரிநாதர். காதற்ற ஊசையும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற வரியை படித்த பொழுது உடனே தன்னுடைய செல்வமெல்லாவற்றையும் துறந்து ஞானம் பெற்றாரே பட்டினத்தார். அதுபோல நம்மால் துறக்க முடியுமா? அப்படி துறந்து போகின்ற ஞானம் இருந்தால் நாம் என்றோ இறைவன் திருவடியை பற்றி கொண்டிருப்போம். அவனுடைய திருவருள் பேறுதான் பொன்னே மணியே பொருளே அருளே. அவன் அருளும் அவன் பொருளும் அவன் பொன்னும் அவன் மணியும் எல்லாம் அவனுடைய திருவருளே என்று நினைக்கின்ற மனம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்வு சிறக்கும். நம்முடைய வாழ்வின் பயன் சிறக்கும். நம்முடைய இளமை இருக்கின்ற பொழுதே, நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுதே இறைவன் திருவடியை பற்றுக்கோடாக பற்றி கொள்ள வேண்டும்.
நமக்கு நாம் தேடிய செல்வம் இருக்கின்ற பொழுதே, வாழ்கின்ற பொழுதே கொடுத்து பிறர்க்கு கொடுத்து வாழ வேண்டும். இடுங்கோள் என்றும் மனத்தை தடுங்கோள் இருந்தபடி இருங்கோள், நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள் என்றெல்லாம் அடியார்கள் சொன்னது போல பிறர்க்கு கொடுத்து வாழ வேண்டுமே ஒழிய எனதென்றும் நான் என்றும் நான் சேர்த்தது எல்லாம் என்னால் ஆகியது என்ற நினைவு இல்லாமல் நம்முடைய மதியை மறைக்கின்ற விதியை மறந்து நாம் இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் எல்லா நிலையிலும் பேரின்ப நிலையை பெறலாம் என்பதை அனுபூதி பாடலாக அருணகிரியார் அருகின்றார். மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே. பெருமானே, நீ மயிலேறிய வானவனாக அமர சிகாமணியாக மயிலேறிய மாணிக்கமாக விளங்குகின்றாய். அது தெரியாமல் நான் மயங்கிக் கிடக்கின்றேன், என்னையும் நீ ஆட்கொள்வாய் அப்பா என்று அருணகிரியார் நம்முடைய சிந்தனையை திருப்புகின்றார். நாளையும் கந்தர் அனுபூதி தொடரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.